இந்த யோனா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் எத்தனை முறை தீர்க்க தரிசனம் சில ஜனங்களுக்கு சொன்னாலும் பயங்கரமாக சொல்லுவார். நீ இத்தனை நாளுக்குள்ளே திரும்பணும், இல்லையென்றா பயங்கர அழிவு வரும்பாரு. இல்லையென்றா ஒரே காரியமாக இன்னும் 40 நாளுக்குள்ளே பட்டணம் முழுவதையும் ஆண்டவர் அழித்து போடுவார் அப்படிம்பாரு, கவிழ்த்து போடுவார் என்று சொல்லுவார். இதை கேட்ட உடனே அந்த ஜனங்கள் மனம் திரும்பிடுவாங்க. ஏன்னா யோனா கொண்டு சொல்லும்போது அது பயங்கரமாக இருக்கும். அங்கே நடக்கிற எல்லாமே வெளிப்பாடாக தெரிகிறதா சொல்லிடுவார். ஆகவே அந்த ஜனங்கள் பயந்து மனம் திரும்பிடுவாங்க. ஆனால் யோனாவுக்கு என்னன்னா, நான் இத்தனை தீர்க்க தரிசனம் நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன், ஆனாலும் தேவனே ஒரு பட்டணத்தையும் நீர் அழிக்கலை, ஒரு ஜனங்களையும் நீர் அழிக்கலை. அவர்கள் திரும்ப என்னிடத்துல வந்துட்டு நீங்கள் சொன்னீங்கல்ல, ஆனால் ஏன் எங்களை அழிக்கிறேன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேங்கிற கேள்வியாகவே மாறிட்டார் யோனா. அதுபோல தான் இப்போ நினிவே பட்டணத்துக்கு போய் சொல்லுங்கும்போது, நினிவே பட்டணம் கொடுதான பட்டணம். இருக்கிற மக்கள் ரொம்ப கொடுமையானவர்கள். எந்த ஒரு துர்ச்செய்கைக்கும் தங்களை யோசிக்கவே மாட்டாங்க, பயங்கரமாக பயன்படுத்துவாங்க. நற்செய்கைங்கிறதே அங்கே இருக்காது, துர்ச்செய்கை அதிகமாக இருக்கும். அந்த அளவில் இருக்கிற ஒரு பட்டணத்துக்கு போய் சொல்லுனா, ஒருவேளை அந்த பட்டணத்தை தேவன் அழிக்கவில்லை என்றால் அந்த ஜனங்கள் நம்மளை அழித்து விடுவார்களே என்று பயந்து தனக்குத்தானே ஒரு சிந்தையை வைத்து கொண்டு நினிவேக்கு போகாமல் தர்சீசுக்கு போனவர், அவர் போகிற வழியிலே அந்த கடல்லே ஒரு புயல் கப்பல் சேதமடைந்து எல்லாரும் சாகிற அளவுக்கு வரும்போது, அங்கு கப்பலில் இருக்கிற நிறைய பேர் சீட்டு போட்டதில் அது யோனாவின் பேரில் விழுந்து, இந்த யோனா யார் என்று விசாரிக்கும் போது இவன் தேவனுக்கு பயந்து தீர்க்கதரிசியாக இருக்கிறான் என்பது தெரிய இந்த கடல் கொந்தளிப்பு அடங்கணும், நாங்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு போகணும், நாங்கள் உயிரோடு போகணும், எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு இதே யோனாட்ட அவர்களெல்லாம் கேட்கும்போது, எண்ணெய் தூக்கி கடலில் போடுங்கள் என்று சொல்லி கடலில் போடப்பட்டு அதுக்கடுத்து புயலும் நின்றுச்சு. யோனாவை எப்படியாவது காப்பார் என்பது யோனாவுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் தைரியமாக சொன்னார், எண்ணெய் தூக்கி கடலை போடுங்கன்னு. அதே போல் கடலில் ஆண்டவர் பெரிய மீனுக்கு கட்டளையிட்டார் என்று இங்கே எழுதப்பட்டே இருக்குது. ஆண்டவர் தான் கட்டளையிட்டார். யோனாவை ஒருபோதும் அழிக்க தேவனுக்கு விருப்பமே இல்லை. அவன் அழிந்து விடுவானோ என்று தான் நினிவேக்கு தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டேன்னு ஓடி ஒழிஞ்சார். ஆனால் இவ்வளோ பெரிய புயல்லையும் அவ்வளோ பெரிய கடலை தள்ளப்பட்டோம், மோதி அடித்து இறப்பு வரலை. அந்த கடல்ல இருந்து தப்பித்து கொள்ள மீனை அனுப்பினார். மீன் சாதாரணப்பட்டதில்லை, எதையுமே சாப்பிட்றோம். ஆனால் இந்த யோனாவை 3 நாளாக வயிற்றுக்குள்ளேயே வச்சிருந்தது, ஜீரணிக்கவும் இல்லை, இது மென்று சாப்பிடவும் இல்லை, ரெண்டுக்கும் நடுவில் வச்சிருந்தது. ஆண்டவர் கட்டளையிட்டால் எது வேணால் நடக்கும். மீனின் வயிற்றிலே காக்கப்பட்ட யோனா. ஆச்சரியமாக இருக்குது. கடிச்சு கொள்கிற மீனுக்குள்ளே தான் அவர் போனார். ஆனால் தேவனுடைய கட்டளை இல்லாமல் மீன் ஒரு சேதம் கூட படுத்தலை. இப்போ புரிஞ்சுக்கிட்டார், தேவன் என்ன சொல்லுவாரோ அதை மாத்திரம் நாமும் செய்வோம் என்று. கர்த்தருக்கு பயந்து அவர் தேவனுக்குரிய சேவைகளை செய்ய ஒப்பு கொடுத்து நினிவேலை தீர்க்க தரிசனம் உரைத்தார்.